12ஆம் வகுப்பு மாணவி மரண வழக்கில் 10 மணி நேர போராட்டம் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. குற்றவாளி கைது செய்ய 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அருகே வேடநத்த கிராமம் வடக்கு தெருவைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி சுப்புராஜ் என்பவரது 17 வயது மகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி தேர்வு எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்த அவர் மாயமான நிலையில் அவரை குடும்பத்தினர் தேடி வந்தனர். அவரது தந்தை சுப்புராஜ் குளத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். மாயமானது பள்ளி மாணவி என்பதால் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அறிவுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து சுப்புராஜ் விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார். அங்கு பணியில் இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரவீனா அவர்களை தரக்குறைவாக பேசி புகாரை வாங்காமல் மதியம் வரை அலக்கழித்துள்ளனர். இந்த நிலையில் வேடநத்தம் காட்டுப்பகுதியில் முகம் மற்றும் உடலில் காயங்களுடன் மாணவி சடலமாக கிடப்பது தெரிய வந்தது. தகவலறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவியின் சடலத்தை கைப்பற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை துவங்கினர். புகாரை வாங்காமல் அவதூறாக பேசி அலைக்கழித்த போலீசாரை கண்டித்தும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வழங்க கோரியும் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கு சாலை சந்திப்பில் தொடர் மறியலில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரை முறையாமல் விசாரிக்காமல் அலட்சியப்படுத்தியதாக விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீனாவை பணியிடை நீக்கம் செய்து நெல்லை சரக டிஐஜி சரவணன் உத்தரவிட்டார். சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்த நிலையில் தமிழக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் உயிரிழந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதனிடையே சிறுமி துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் என்பது தவறான தகவல் என்றும் முழுமையான உடற்கூறு ஆய்வுக்கு பிறகுதான் எதையும் முழுமையாக கூற முடியும் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.